ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாருமே என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, எனக்கு வியூஸ் வரல, வியூஸ் போகவே மாட்டிருக்கு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, என்னுடைய சேனலுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமா மெசேஜ் பண்ணிருக்கீங்க. ஆனா எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான், உங்களுடைய சேனல்ல நீங்க ஓன் கண்டென்ட் போடணும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு லேக்ல இல்ல மில்லியன்ஸ்ல வியூஸ் போகணும்னு நினைக்கிறீங்க. சோ உங்களுடைய நினைப்பெல்லாம் ரைட்டு. பட் ஆனா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்னு ஒண்ணு இருக்கும். இங்க பாருங்க, இதுதான் சப்ஸ்கிரைபர் கவுண்ட். சோ இது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் வியூஸ் போகும். சோ உங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஜஸ்ட் 500 150 சம்திங் கொஞ்சமா சப்ஸ்கிரைபரை வச்சுக்கிட்டு சோ நீங்க தௌசண்ட்ஸ்ல வியூஸ் போகணும், லேக்ல வியூஸ் போகணும்னு நினைக்கிறீங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எப்படி இருக்கோ அது போலதான் உங்களுடைய வியூஸ் இருக்கும். சோ நீங்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எப்படி ஏத்தணும்னு பாத்தீங்கன்னா, நல்ல நல்ல வீடியோவை போடணும். அதாவது மக்களுக்கு பிடிச்ச வீடியோ மட்டும் போடணும். உங்களுடைய சேனலுக்கு ஏத்த வீடியோ நீங்க போடணும். சோ அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா போயிட்டு பாருங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நினைக்கலாம் பெரிய பெரிய சேனல்ல போட்டோடன் எப்படி லேக்ல வியூஸ் போகுது, மில்லியன்ஸ்ல எப்படி வியூஸ் போகுதுன்னு நினைக்கலாம். கண்டிப்பா நீங்க அவங்களுடைய சேனலை பாருங்க, கண்டிப்பா மில்லியன்ஸ்ல சப்ஸ்கிரைபர் இருக்கும். சோ லேக்ல வியூஸ் போகும். ஏன்னா யூடியூபே கொஞ்சம் பேருக்கு அவங்களுடைய வியூஸை கொண்டுட்டு போய் காமிக்கும். அது மட்டும் இல்ல, அவங்க சப்ஸ்கிரைபர் அவங்களை பிடிச்சி பண்ணவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. சோ அவங்களுடைய வீடியோ இன்னும் வைரல் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். சோ நீங்க இப்பதான் புதுசு, உங்களுடைய வியூஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பாத்தீங்கன்னா ரேண்டமா தான். அதாவது உங்களுடைய வீடியோ யூடியூப்ல வரும். சோ ரேண்டமா தான் கிளிக் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமா இல்ல. சோ அந்த மாதிரி ரேண்டமா கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். இப்போ பிடிச்சிருந்தா அடுத்தடுத்து உங்களுடைய வீடியோவை அவங்க பார்ப்பாங்க. உங்களுடைய வீடியோவை நிறைய ஆடியன்ஸ்க்கு எடுத்துட்டு போவோம் இந்த யூடியூப். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுங்க. நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் டாபிக் எப்படி செலக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிளஸ் 2 வீடியோலயும் நான் 2 விஷயத்த சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க இந்த 2 வீடியோவும் பாருங்க. ஸோ நீங்க அதுல உள்ள மாதிரி உங்களுடைய சேனல்ல வீடியோ போடுங்க, கண்டிப்பா க்ரோ ஆகும். ஸோ இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. வியூஸ் ஏன் போகல அப்படின்னு சொல்லிட்டு உங்க சேனல்ல சில பல கரெக்ஷன் பண்ணணும். சோ அது என்னென்ன கரெக்ஷன் சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா போயிட்டு பாருங்க. இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 400-500 வியூஸ் போயிட்டு அப்படியே நிக்குதா, கண்டிப்பா உங்களுடைய சேனலை பத்தி உங்களுக்கு தெரியல. சோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பிளேலிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே உங்களுக்கு வியூஸ் கிடைக்காது. இப்ப நீங்க வீடியோ போட்டுட்டீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். சோ டேக்கு டே தான் வியூஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். சோ போட்ட உடனே எனக்கு 400ல ஸ்டாப் ஆயிடுது, 300ல ஸ்டாப் ஆயிடுதுன்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா டே பை டேவா தான் இன்க்ரீஸ் ஆகும். நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் இன்க்ரீஸ் ஆகும். சோ அது வரைக்கும் உங்களுடைய வீடியோவை ரேண்டமா தான் செலக்ட் பண்ணுவாங்க. சோ உங்களுடைய சேனல் மேல மக்களுக்கு நம்பிக்கை வரணும். சோ உங்களுடைய சேனல் கொஞ்சம் வளர்ச்சி அடைகிற வரைக்கும் உங்களுடைய வியூஸ் 400 500 300 அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். சோ இது ஸ்டாப் ஆகுறதுன்னு அர்த்தம் இல்ல, ஸ்லோவா மூவிங்ல போயிட்டு இருக்கு. நீங்க வேணா பழைய வீடியோவை நான் இங்க சைட்ல காமிக்கிறேன் பாருங்க. இது YT ஸ்டுடியோ பேஜ். சோ YT ஸ்டுடியோல கண்டென்ட் டச் பண்ணீங்கன்னா இப்படி இருக்கும். சோ இதுல நீங்க பழைய வீடியோவை செக் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு வீடியோ மூவிங்ல இருந்தா கூட அதை தொடர்ந்து எல்லா வீடியோவும் மூவிங்ல தான் இருக்கும். சோ நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க ஃபீல் பண்றதை விட்டுட்டு அடுத்தடுத்து வீடியோவை மேக் பண்ணி போட்டுட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு 400-500 வியூஸ்ல நிக்காது. அண்ட் ஒன் மோர் திங்க், நீங்க இந்த இடத்துல YT ஸ்டுடியோல பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க, 400-500 இல்ல 300 அப்படி நிக்குது, நான் என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க. சோ நீங்க 400-500 அதை நீங்க கனெக்ட் பண்ணாதீங்க. சோ 401 501 463 சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகும், டே பை டே ஆகும். கண்டிப்பா நீங்க பாருங்க. அப்படி ஆகலனாலும் கண்டிப்பா 1 வீக் இல்லைன்னா 2 வீக்ல ஆகும். கண்டிப்பா உங்களுடைய சேனல் க்ரோ நல்லா தான் இருக்கும். சோ நீங்க உங்களுடைய பழைய வீடியோஸை செக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வீடியோ மூவிங்ல போயிருந்தா கூட கண்டிப்பா உங்க சேனல் க்ரோ ஆகும். அது மட்டும் இல்ல, ஓன் கண்டென்ட்டை மட்டும் போடுங்க, கன்சிடென்சியா வீடியோ போடுங்க, நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்க. சோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய டிப்ஸ் சொல்லிட்டேன். என்னுடைய பிளேலிஸ்ட்ல யூடியூப் டிப்ஸ் அதை போய் பார்த்தா
உங்களுக்கு நல்லாவே புரியும். சோ நீங்க 400-500 வியூஸ் வச்சுன்னு கவலைவே படாதீங்க. சோ வந்து யாரா இருந்தாலும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்களுடைய சேனல் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியணும்னா சோ கொஞ்ச நாள் ஆகும். சோ கொஞ்ச நாள் ஆகுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க, மனம் தளராம வீடியோ போடுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. சோ இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சேனலை நீங்க ப்ராப்பரா ஓபன் பண்ணி இருக்கணும். சோ ஒரு சில செட்டிங்ல நீங்க ஆன் பண்ணாம இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்து நீங்க ஆன் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணிடாம தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நீங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டே தான் இருப்பீங்க. சோ வந்து நான் இந்த வீடியோல வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, வாட்ச் ஹவர்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஆர்டரா சொல்லியிருக்கேன். இந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்க பார்த்தா போதும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய பிளேலிஸ்ட்ல 3 பிளேலிஸ்ட் ரொம்ப முக்கியமான பிளேலிஸ்ட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் டிப்ஸ், யூடியூப் வியூஸ் வேணுமா, நெக்ஸ்ட் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்றவங்க இந்த 5 பண்ணா போதும். சோ இந்த 3 பிளேலிஸ்டையும் நீங்க மறக்காம பாருங்க. என்னுடைய சேனலுக்குள்ள போயிட்டு நிறைய வீடியோ இருக்கு. சோ நீங்க தேடிட்டு இருக்க அனைத்துக்குமே என்னுடைய சேனல்ல விடை இருக்கு. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சில டவுட்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சோ டே பை டே நான் அப்லோட் பண்றேன். சோ உங்களுக்கு எல்லாமே புரியும். என்னுடைய பழைய ஆடியன்ஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நீங்க புதிய ஆடியன்ஸா இருந்தா என்னுடைய பிளேலிஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பழைய ஆடியன்ஸா இருந்தா இதை நீங்க நல்லா பார்த்து இன்னும் உங்களுடைய சேனலை டெவலப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வீடியோ போடும்போது ஜஸ்ட் ஒரு பிக்சரை வச்சு ஒரு எழுத்தை வச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு மட்டும் போடாதீங்க. கண்டிப்பா உங்களுடைய ஃபேஸ் இல்லைன்னா உங்களுடைய வாய்ஸ் அதுல இருக்கணும். சோ அப்படி நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஃபேஸ், உங்களுடைய வாய்ஸ் வந்து மக்கள் மனசுல பதியும். சோ இது கூட ஒரு விதத்துல உங்களுடைய வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. சோ நீங்க அதுக்கப்புறம் எந்த மாதிரியான வீடியோஸ் போட்டாலுமே மக்கள் உங்களை பார்ப்பாங்க. சோ நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா புதிய புதிய விஷயம் தான். அதை தவிர்த்துட்டு நீங்க ஆல்ரெடி மியூசிக், சினிமா மியூசிக் எடுத்து போடுறது, கலக்க போவது யாரு அதை எடுத்து போடுறது, சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்களா, அவங்கதான் ஃபேமஸ் ஆயிட்டே போறாங்க. சோ நீங்க வந்து ஃபேமஸ் ஆக மாட்டீங்க. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டாவே ஃபர்ஸ்ட் உங்களுடைய தைரியத்தை நீங்க வர வச்சுக்கணும். அதாவது ஃபேஸ் காட்டி நீங்க பேச கத்துக்கணும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஃபியரா தான் இருக்கும், அதாவது பயமா இருக்கும். சோ நீங்க பயப்படாதீங்க. நீங்க ஃபேஸ் காட்டி உங்களுடைய குக்கிங் சேனல், கோலம் சேனல், வாட் எவர் எந்த சேனலா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உங்களோட ஃபேஸ் காட்டி போடுங்க. யாராவது பேட் கமெண்ட் பண்ணா கண்டிப்பா ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க யார் நமக்கு பேட் கமெண்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. சோ நீங்க சாதிக்கணும்னு நினைச்சா கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுதான் ஆகணும். சோ இது வந்து லைஃப்க்கும் பொருந்தும். எல்லா கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாதான் நமக்கு பலன் கிடைக்கும். சோ நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க, உங்களை நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. சோ நீங்க யாரு, உங்களுடைய கேரக்டர் என்ன, நீங்க என்ன மக்களுக்கு சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், என்னுடைய பிளேலிஸ்ட பாருங்க. இன்னும் நிறைய டவுட்ஸ்க்கு என்னுடைய பிளேலிஸ்ட்ல ஆன்சர் இருக்கு. சோ நான் டே பை டே என்னுடைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டே வரேன். சோ அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஆர்டரா போட்டுட்டு வரேன். சோ இந்த மாதிரி வேற யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்க மாட்டாங்க. சோ என்னுடைய பழைய ஆடியன்ஸ்க்கு தெரியும். அவங்க ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ வந்து ஆர்டரா வீடியோவை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. திரும்பவும் இந்த வீடியோ காமிக்கிறேன், இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சேனல் க்ரோ ஆகும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, உங்களுடைய சேனல் க்ரோ ஆகும். இந்த வீடியோவை திரும்ப ஒரு முறை பாருங்க, உங்களுக்கு எல்லா டவுட்ஸ்க்கும் கிளியர் ஆயிடும். கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.